சமகால இலக்கியம் இருக்கிறது வாணி. சமகால இலக்கியம் எல்லாம் இருக்குது. தாரேன். பிள்ளைகள வாசிப்புரையரும் இருக்குது. சிவாஜினி சிறுதரன் அவர்கள் ஓடி வரும். வாங்க, வணக்கம். வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 460. வெயில் காலத்திற்கு ஏற்ற 10 நிமிடத்தில் தயாரிக்கப்படும் கூழ். வீட்டில் மிகவும் இலகுவாக தயாரிக்கப்படும் குளிரான கூழ் தயாரிக்கும் முறை பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய் 1, தக்காளி பழம் டின்னில் அடைக்கப்பட்டது 500 கிராம், குடமிளகாய் சிவப்பு 1, கறி மிளகாய் சிவப்பு 1, வெங்காயம் பெரிது 1, ரோத் வைனில் செய்யப்பட்ட எசிக் அளவாக, உப்பு அளவாக, மிளகு அளவாக, மயோனஸ் அளவாக, குறுக்கன், கறி மிளகாய், குடமிளகாய், வெங்காயம் என்பவற்றை தோலை நீக்கி சின்னதாக வெட்டவும். கை மிக்சியில் பின்பு இவற்றை நன்றாக அரைத்து எடுங்கள். நல்ல கூழ் பதத்திற்கு வரும் வரை அரைத்து எடுங்கள். பின்பு சிவப்பு வைனில் செய்யப்பட்ட எசிக் அளவாக விடுங்கள். மயோனஸ் தேவையான அளவு எடுத்து அதையும் சேர்த்து கலக்குங்கள். நல்ல கூழ் பதமாக வந்துவிடும். உப்பு மிளகு உங்கள் அளவுக்கு ஏற்றபடி எடுங்கள். அதன் பின் ஒரு பாத்திரத்தில் விட்டு குளிர்சாதன பெட்டியில் வையுங்கள். இதை நீங்கள் 2 அல்லது 3 நாட்களுக்கு மேல் குளிர்சாதன பெட்டியில் வைத்து வெயில் காலத்தில் குளிரான கூழாக குடிக்கலாம். மிக மிக சுவையாகவும் இருக்கும். வெயில் காலத்திற்கு உகந்த குளிரான கூழ் முயற்சி செய்து பாருங்கள். இப்போது உங்களிடமும் ஒரு கேள்வி. ஐரோப்பியர்கள் பல வகையான சூப் வகைகளை தயாரிப்பார்கள். குளிர்காலத்தில் சூடாகவும் வெயில் காலத்தில் குளிராகவும் அவர்கள் தயாரித்து குடிப்பார்கள். எம் கலாச்சாரத்திலும் பல வகையான கூழ்களை காய்ச்சி குடித்தோம். அதில் உங்களுக்கு தெரிந்த ஒரு கூழ் ஒன்றையும் செய்யும் முறைகளை கூட நீங்கள் குறிப்பிடலாம். மிக மிக அழகான சுவையான கூழ்கள் எல்லாம் எங்கள் கலாச்சாரத்திலே இருக்கின்றன. வெயில் கொட்டி எரிக்கிற காலத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் குளிராக செய்து சாப்பிடக்கூடிய உணவுகளை கூட நாங்கள் பேசி மகிழ்ந்து கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். சமையல் குறிப்பு தந்தவர் வணக்கம். சிவாஜி இணைந்தவர் சிவாஜினி அவர்கள். சொல்லுங்க கூழை பற்றி அவர் கேட்கிறார். பூசணியில் இங்கே கூழ் வைக்கிறார்கள், கூழ் மாதிரி காய்ச்சுகிறார்கள். நாங்கள் அதிகமாக குடிக்க கூழ் சமைக்கிறது சுட தான் குடிக்கிறது. இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு குடிக்கிறீங்கள. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாலும் அதை சூடாக்கி போட்டு தான் குடிக்கிறோம். சுட குடிக்கிற போல டேஸ்ட் இல்லை. இது குளிர்காலத்தில் அவர்கள் வச்சுட்டு குடிக்கணும் போல நடக்கு ஜீவனாக்கள். பொதுவாக எங்களுக்கு அது வெள்ளம் போடும். இப்போ அன்னைக்கு வேறு தர்ஜினி சண்முகனாரில் நல்லா இந்த மச்சக்கூழ் வைப்பார்கள். சூப்பராக இருக்கும் உண்மையில். அவர் எப்போ வழிகிட்டவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு உண்மையில் சூப்பராக இருந்தது மச்சக்கூழ். அதுதான் நண்டு இறால் கனவா, மீன், பைத்தங்காய், பிளாக்கொட்டை, மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் போட்டு உண்மையிலே நல்ல டேஸ்டாக இருந்தது. நாங்கள்லாம் அப்படித்தான் செய்யறது. ஒடியல் மாக்கூழ் செய்வோம்.
கனவாரால் நண்டு மீன் அதுகள் எல்லாம் போட்டு மிளகறி கொஞ்சம் போட்டு அவிச்சு போட்டு அது உண்மையிலே இந்த உடனே குடிக்கிறோம். இப்போ அடுத்த நாள் குடிக்க இந்த வெதருக்கு கொஞ்சம் வெளியில வச்சுட்டோம், தண்ணியாக போச்சு. தண்ணியா போகும். அன்றைய குடித்த வச்ச உடனே குடித்தோம், நல்ல திக்காகவும். ஆனால் நல்ல டேஸ்ட் அவர் செய்வார், சூப்பராக இருந்தது. அப்படிப்பட்ட கூழுகள் இவர் சொன்ன கூழில் இது சுப்பா தான் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஊர்ல வாணிமோகன் முசுட்டையில தான் குழுக்கு போடுறா. அது இல்லாட்டி இந்த முருங்கையில முருங்கையில போடுறது, முருங்கையிலையும் போடுறது. முருங்கையில முசுட்டையில தான் அந்த உண்மையான ரெசிபி. முருங்கை இலையும் நாங்க எங்கட ஊர்ல முருங்கை இலையும் போடுவோம், முருங்கை பிஞ்சு முருங்கையில வர பிஞ்சையும் போடுவோம், நல்லா இருக்கும் முருங்கை பிஞ்சு. நாங்க நண்டு கறிக்கு தான் அந்த முருங்கையில இல்லாட்டி பட்டை போடுறது. என்ன வானே அது வாயுகள் நான் போடுற முருங்கலைங்க. ஆனால் இங்கே கூழுக்கும் என்ன தெரியல, முருங்கலை போட இல்லை. என்னன்னு முதல் செய்யறது வாணிமோகன்? என்ன குத்தரிசிய முதல் அவிய விடுறவா? இல்லை இல்லை, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அவிய விட்டுட்டு போடுறத குத்தரிசி குத்தரிசியும் போடுறவ கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, எல்லாத்துலயும் ஒன்று ஒன்றா அவிய விடுறதா? இல்லை இல்லை, எல்லாத்தையும் இல்ல பிளாக்கொட்டை பச்சங்கம் எல்லாம் ஒன்றா. மரவள்ளி கிழங்கு இப்பெல்லாம் தெரியும். எல்லாம் போடலாம். மரவள்ளி கிழங்கு அந்த நேரம் போடக்கூடாது, போடிக்கல. என்னன்னு சொன்னா அது உடனே கொஞ்சம் கடுகடண்டு இருந்தா தான் நல்லா இருக்கும் கடிக்கிறதுக்கு. குடிக்கும் போது கொஞ்சம் கடுகடண்டு. இறால் நெத்தலி போடுறதா? நெத்தலியோ என்ன மீன் போடுறது? அது முள்ளு பெரிய மீன் தான், பெரிய மீன் தான் போடணும். பெரிய மீன் போடுறாங்க, பெரிய மீன்கள். தலையலானே போடுவாங்க. நண்டும் போடுறது வாணிமோகன்? நண்டு என்ன? நண்டு, இறால், கனவா, மீன், எல்லாம் போடுவாரு. சமைக்கிறது நல்லா இருக்கிறது. என்ன இருக்கு எல்லாத்தையும் போடுங்க. அதான் இந்த கூலண்டு வந்தது. அதுதான் எல்லாத்தையும் போட்டு அவர் இவியல் அப்படித்தான். இவியல் அந்த மரக்கறிகள் எல்லாத்தையும் போட்டு ரசம் இது மாதிரி வைக்கணுமானி சூப் மாதிரி அதவே கூலன்னு இருக்கிறோம் ஜெர்மன் நாடு. இப்ப இவர் சொன்னது புளிக்கஞ்சி புளிக்கஞ்சி இவர் ஜூஸை தான் கூலன்னு சொல்றேன். இவர் சூப்பா தான் கூலன்னு சொல்றேன். ஆனா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு குடிக்கிறாங்க. கூழ் விக்குது வாணிமோகன், விக்குறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு குடிக்கிறான்னு சொன்னா அது ஐஸ்கிரீமே தான் இருக்கு பாருங்க, தெரியல. சூப்பர் சூட்டோட குடிக்க நுரைப்பு சரி வரும். அடுத்த நாள் சுட வைக்கலாம். நீங்க முதல்ல செய்த உடனே சாப்பிடறதுக்கும் அடுத்த நாளுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கும். அடுத்த நாள் சாப்பிடல அண்டே அங்க காய்ச்சினா அப்படித்தான். அப்படி இல்ல மிஞ்சுற எல்லாத்தையும் பக்கத்து வீடுகளுக்கு கொடுத்து முடியணும். அப்படியே கணக்கு இருந்தா நாங்கள் அங்க நிக்க காய்ச்சி குடிச்சினாங்கல்லாம் அது எப்படி கதை பேரை கூப்பிடுவோம். கூழ் குடிக்கிற மாதிரி சொன்னோன்னா எல்லாரும் பேரிக்கணும் சொன்னாங்க வந்து கூழ் பாட்டி எப்படி செய்து போட்டு ஒரு விதமா கூழ் பாட்டியாண்டே இங்க வைக்கிறவங்க வைப்பமாங்கன்னு சொல்லி. நான் இந்த வெயில் காலத்துக்கு அப்பிளை வெட்டுவேன், வாழைப்பழத்தை அதுக்குள்ள போடுவேன், கொஞ்சம் பால் ஊற்றி இந்த மிக்சர்ல அடிச்சு போட்டு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க வச்சுட்டு குளிர்காலத்துக்கு அதுதான் குடிக்கிறது. ஜூஸ் மாதிரி அது நல்லா இருக்கும். வாழைப்பழமும் அப்பிளும் போட்டு சுமதி என்று சொல்வார்கள். அது வந்து ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி அடிச்சுட்டு அப்படி இருக்க வச்சுட்டு எடுக்க நல்ல குளிர. மேங்கோலாசி இருக்கு தானே, மேங்கோலாசி அந்த டெல்லிலே இருக்கும். அதை தண்டுட்டு தயிரையும் போட்டுட்டு இல்லாட்டி மாம்பழ ஜூஸும் தயிரையும் போட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டரை விட்டுட்டு மேங்கோலாசி அதுவும் செய்யறதுதான். ஆனா அநேகமா நம்ம ஆப்பிளும் வாழைப்பழம் போட்டு கொஞ்சம் அது வர்றது அது சுமதின்றது. ஆனா இது நல்லா இருக்கும், மேங்கோலாசி நல்லா இருக்கும். மாங்காயும் தயிரும் சொல்லுவாரு மேங்கோ லெசி லெசின்னு சொல்லுவாரு. நல்லா இருக்கும், சாப்பிட்ட பிறகு பிடிச்சா சூப்பரா இருப்பாரு. அது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். அது நல்ல வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். சரி பார்ப்போம். நன்றி அவரது தகவல். இப்பொழுது நாங்கள் இலக்கிய நேரத்தை தாங்கும். இலக்கிய நேரம் ஜெயம் தங்கராஜ் அவர்கள் அனுப்ப இல்லையே, என்னாச்சு? அதை அனுப்ப நேற்று பார்த்தேன் நான். இல்லை சரியா, நீங்கள் தாங்கும். 2 பேர் இருக்கிறீர்கள், தாங்கும். தரப்பறீங்களா? நான் இலக்கியம் எழுத இல்லையா? நான் மட்டும்தான் இருக்கேன். அப்பனே சொல்லி சொல்ல மட்டும்தான். அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு சமகால இலக்கியத்திற்காக சமகால இலக்கியத்தோட 183 பயம் என்ற தலைப்பில் கொண்டு வந்திருக்கிறேன். மனித குலத்தின் பரம எதிரி பயம்.
அற்புதமான அசாத்தியமான ஆற்றல்களை கொண்டிருக்கும் மனிதர்களில் பெரும்பாலானோர் தங்கள் சொந்த கற்பனைகளால் உருவாக்கிக் கொள்வதே இந்த பய உணர்வு. இதனால் இவர்கள் துவண்டு போய் தங்களுக்குள் தாங்களே பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். நாம் கூட அப்படித்தான் இருக்கின்றோம். செல்வங்களும் வளங்களும் கொளித்துக் கொண்டிருக்கும் நிலையிலும் வறுமையையும் அதன் கொடுமையையும் பற்றி பயப்படுகின்றோம். நமது உடலில் உண்டாகும் உபாதைகளை தானாகவே சரி செய்து கொண்டு சீராக செயல்படும் இயற்கையான இயக்கத்தை நம் உடல் பெற்றிருந்தாலும் நமது உடல்நலக்கேட்டை நினைத்து பயப்படுகின்றோம். நமது கற்பனை திறனை எதிர்மறையாக சிந்தித்து பிறர் நம்மை குறை கூறி நம்மை மட்டம் தட்டி விடுவார்களோ என்று பயப்படுகின்றோம். மனித உறவுகளை பொறுத்தவரையில் நமது சொந்த நடத்தை நடவடிக்கைகள் மூலம் நமது அன்பை நேசத்தை காட்ட முடியும் என்பது நமக்கு நன்றாக தெரிந்திருந்தும் நண்பர்கள் உறவினர்கள் நம்மை புறக்கணித்து விடுவார்களோ என பயப்படுகின்றோம். அபாரமான விவேகத்தையும் புரிதலையும் வழங்கக்கூடிய ஒன்றுதான் முதுமை. அதை நினைத்தவுடன் ஒன்றுதான் முதுமை. இன்று அதை நிறைவுடன் ஏற்றுக்கொள்வதை விட்டு அதை நினைத்து அஞ்சுகின்றோம். மற்றவர்களுடனான நல்லிணக்க உறவுகளோடு சம்பந்தப்பட்டது சுதந்திரம் என்பதை நாம் அறிந்திருந்தோம் நமது சுதந்திரம் பறிபோய் விடுமோ என பயந்து நடுங்குகின்றோம். மரணம் தவிர்க்க முடியாதது, அது நமது சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதை அறிந்திருந்தும் மரண பயத்தில் நடுங்கி போயிருக்கின்றோம். ஒவ்வொரு தோல்வியின் போதும் அதை ஈடு செய்யக்கூடிய ஒரு ஆதாயத்தின் வித்தும் சேர்ந்தே வருகிறது என்பதை உணர்ந்து கொள்ளாமல் தோல்வி பயத்தில் தவிக்கின்றோம். நம்பிக்கை என்னும் வழிகாட்டுதலுக்கு நம் மனக்கதவை திறந்து வைக்காமல் தேவையற்ற பயங்களின் அடிப்படையில் நமக்கு நாமே விதித்து கொண்ட தடைகளே நமது பயத்துக்கு மூல காரணமாகின்றது. இந்த பூமியின் ஜீவராசிகளில் உயர்ந்த சக்தி படைத்தவன் மனிதன் என்பதை அறிந்தும் அறியாமல் தேவையில்லாதவற்றை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டு பயத்தில் வாழ்கின்றோம். இந்த பயம் காரணமாக நாமே தீர்வு காண முடிந்த அற்பமான காரியங்களுக்காக இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நாம் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் நம்பிக்கையை பறிகொடுத்து விடுகின்றோம். இந்த பயம் இன்னும் பல வழிகளில் நம்மை பயம் கொள்ள வைக்கின்றது. மனிதரின் அநீதமான செயல்களால் என்ன நடக்கும் என்ற பயமுள்ள உலகில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். பயம் பயம் வாங்க தட்டுவதை தாங்க. எனக்கு எதை கண்டாலும் பயம், அதை கண்டா பயம், மழைய கண்டா பயம், இருட்ட கண்டா பயம், பூச்சிய கண்டா இல்ல. பயம். ஆனா பலருக்கு பய உணர்வு இல்ல, தெரியுமா? இல்லையா? இல்ல. வீட்டுல ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பயப்பட்டாலே என்ன தெரியாது. இன்னொருவருக்கும் ஐயோ கடவுளை ஓட்டம் பிடிப்பார்கள். தென்னாலி படத்துல கமலஹாசன் இந்த நேரம் சொல்லுவார். ஆனா இப்ப தெரியல, அது எங்கட உணர்வுல இருந்து வாரதுன்னா நினைக்கிறேன். நல்லது, உள்ளுணர்வு தான் நம்ம அறியாமல் ஏற்படுகிறது பயம். மனம்தானே வாணி பயத்துக்கு வர மனம். உங்களுக்கு நாங்கள் மனத்தை சொல்லிய மனம்தான் எங்களை அதை பழுதுன்றது பயத்தை உண்டாக்குறது. நாங்கள் இப்போ ஒரு தனியாக போய்க்குள்ள ஒரு துணிவு வரும், எங்களுக்கு ஒரு மன பயம் இருக்கும். ஆனால் அதில் ஒரு துணிவு வரும். என்ன எப்படி நாங்கள் எல்லாருக்கும் வருமா? இல்ல அதுதான் இல்ல என்னண்டா சொல்லே. இப்ப நாங்க 2 நாளுக்கு ஒரு தனியா போனோம்னு சொன்னா எங்கள் பாடலையே அது துணிவு வந்து சேரும். எனக்கு தனியா வீட்டுல இருக்கிறது பயம். இரவுனா தனியா 6வது நாள் இருக்கணும். இப்பதான் தனியா இருக்க பயப்படுறது இல்ல. எனக்கு அந்த பயம் போயிட்டு, அது நம்பிக்கை கொண்டு வரணும் எங்களுக்கு. அதான் நம்பிக்கை கொண்டு இருந்தா அந்த பயம் எல்லாம் நாங்களாக கற்பனை செய்யறது கூட கூட. இப்படி வருமோ, இப்படி இருப்போமோ, வருவாங்களோ, கதவை தாட்டுவாங்க. இல்ல, எல்லாம் மங்கட அந்த உள்ளுணர்வு தான் சொல்லுது. பயம் இல்லையா? இல்லை. இப்ப நீங்க வெளியில எல்லாத்தையும் போட்டு கொண்டு போனீங்கன்னா அது உங்களோட பிள்ளை. அதுக்கு நீங்க பயப்பட்டு கொண்டு போறது உங்களோட பிள்ளை. ஒண்ணுமே இல்லாம நீங்க போங்க தனியா. யாருமே எதையும் கண்டு கொள்ள மாட்டார்கள். துணிவு வேணும். தைரியம் இல்லாட்டி பையன் தன்னால தொட்டிக்கணும். தைரியம் வேணும். எனக்கு இடிச்சா பயப்படுறது சொல்லுவாரு, மின்னல் பட்டுனா பயப்படுறது,
அப்படியெல்லாம் ஒரு பயம் அந்த காலங்கள்ல இருந்ததுதான். இப்ப அந்த இல்ல வயது போக போவானி எங்களுக்கு ஒரு பயம் வரும். அது இது தெரியாமலே இப்போ ஒன்று சத்தம் முந்தியெல்லாம் நாங்கள் என்ன சத்தத்தை கேட்டாலும் பேசாம இருப்பேன். ஒரு சத்தம் அப்படி ஒரு சத்தம் ஒன்று விட்டால் ஒரு மேலே ஒரு இப்படி என்று சொல்லுவோம் இருக்கா. இப்போ அந்த இது வயது போக போக அது அப்படி வரும் தானா அப்படி வரும். அந்த நாள்ல எல்லாம் யாரும் வந்து கதவை தட்டுனா ஓடி போய் திறந்துடுவோம். இப்ப பயம் யாருன்னு கேட்கறது, யாரும் கேட்டு பதில் வந்தா தான் கதவு திறக்கிற அளவுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது இந்த காலங்களில. இருந்தா பல கொள்ளகள் நடக்கிறதால அந்த ஒரு கதவு என்பது நீங்க கேட்டு பார்த்தா திறக்கணும். அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அது எல்லாமே எங்களோட உள் உணர்வு தான் நான் நினைக்கிறேன். பயம் வந்து உள்ளுணர்வு தான். பயம் இதை பற்றி வணக்கம் மணிமோகன். அவர் கேட்டுக்கொள்ள நிற்கிறார். வணக்கம் மணிமோகன். என்னண்டா அந்த பள்ளிக்கூடத்தின் பேரு டாலிச் அந்த பள்ளிக்கூடம். சரி, ஓகே ஓகே. ஞாபகம் வந்து அதுக்கு மற்றது வாணிமோகன் ஒரு நாள் நான் இப்படித்தான் தங்கச்சி விட குறைன்னு போய்க்கல. தங்கச்சி சொன்னா நீ வர பஸ்ல இருந்து இறங்கி வரைக்க கவனமா வரணும். என்னண்டா பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளைய சின்ன பிள்ளைய பேரன் ஓக்கு குட்டி கொண்டு போக ஒருவன் மோட்டர் சைக்கிள வந்து சங்கிலியை இழுத்து கொண்டு ஓடிட்டானா. அப்பா நீ கவனம் வேண்டாம். அப்ப நான் பின்ன இறங்கி அது ஒரு சம நேரம் தான். அப்ப சும்மா ஒரு காடிக்கனை சும்மா சாடியா போடணும்னா அப்படின்னாலும் தெரியும் சங்கிலி. அப்ப நான் இறங்கி திரும்பி திரும்பி பார்க்க ஒரு மனுஷன் சொன்னார், நான் ஸ்ட்ரேஞ்சர் இல்லைன்னு சொல்றாரு. பயங்கரவாதி இல்லையாட்டு. அப்ப அந்த அளவு விளையாட்டு நீங்க பயந்து கூட போறீங்க கேட்டு. இல்ல அது இப்ப அவர் சொல்றதே நாங்க நம்பலாமோ? யாருக்கு தெரியும்? நாலு பேரை பிளான் பண்ணி வச்சு விட அந்த தான் அப்படியான்னு சொல்ல முடியாது. இப்ப அந்த இளைஞர் அப்படியே அவரும் எந்த மாதிரியால நடக்கிறார். அப்ப அவரும் இல்ல இப்ப இந்த பிளேன் கிராஷ் வந்துட்டது சரியா. இப்ப பிளேன்ல ஒரு அமெரிக்க போயிருமாக்கள் ஒரு பயம் ஒரு மாதத்தால அது அப்படியே கதையே மறைஞ்சிடும். என்ன இப்ப உண்மையிலேயே அது பார்க்க கவலை தான். ஒவ்வொன்றையும் அந்த ஸ்டோரியலையும் பார்க்க பிள்ளைகளையும் பார்க்க உண்மையிலேயே சரியான கவலை அது வரையுதுதான். ஆனா கொஞ்சம் காலத்துல பைலட்டை பார்க்க பாருங்க வாணிமோகன். மற்ற கோ பைலட் வந்து இளமையானபடியான ஒரு 32, இவர் 50, சிலதுல 55, சில 60. ஒரு அப்பாவி மாதிரி இருக்கு. ஆனா இப்ப பிள்ளைல பொறுத்த ஆக்கள் போக மாட்டோமோ. சந்தர்ப்பங்கள் தான் ஒரு சந்தர்ப்பங்கள் பயந்து பயந்தான் வேணும். என்ன இப்ப இலங்கை பல விதம் இருக்கு. சும்மா இதுக்கு எடுத்தாலும் பயந்து கொண்டிருக்கிறார்களும் இருக்கணும். சும்மா வீட்டுக்கு இருந்து கொண்டும் பயப்படுறார்களும் இருக்கணும். சண்டைகளுக்கு பயப்படுறார்கள் இருக்கணும். எங்கேயும் சண்டை தந்தா இங்க பயப்படணும். தங்களுக்கு வந்துடும், தங்களுக்கு தாங்கள் அழிஞ்சிருவோம். அப்படியான பயப்படுறாது, தேவையில்லாம பயப்படுறாது. வாரம் பெர்மனண்ட் விட்டு இருக்கணும். என்ன சிலர் இறந்த வீட்டுக்கே போக மாட்டார்கள் வாணி. இறந்த வீட்டுக்கே போக மாட்டார்கள். ஸ்ரீலங்கா புறாக்கள் எல்லாம் அதிகமாக நீங்க பயன்படாதீங்க. இந்த இப்போ எல்லாம் களவுகள் எல்லாம் எடுக்கணுமா பக்கத்தில் இருந்து கதைப்பினமா நல்ல இதா அல்லது ஏர்போர்ட்டில் போய்க்கல அன்பா கதைப்பினமாம் அந்த நெல்லி சாமான்களை வாங்காதீங்க. நீங்கள் பயப்படாதீங்க, துணிஞ்சு எதிர்த்து நில்லுங்கோ. பயந்து நீங்கள் அவைகள்ட்ட ஒரு உதவி செய்கிறோன்னா ஒரு சின்ன உதவியை செய்து கொண்டு இந்த இதை கொண்டு வான்னு சொல்லி ஏர்போர்ட்டில் சொல்லுவினமா. அப்போ பயந்து தானே நீங்கள் அதுகளெல்லாம் செய்கிறீங்க. அப்படியா தான் நீங்கள் தானே நீங்கள் துணிந்து போங்க, துணிந்து செய்யுங்க. எல்லாத்தையும் பயப்பட வேணாம். வாய் அடிச்சிட்டோம்டா அவன் பயந்துருவான். நாங்க பம்மி கொண்டு நின்றமோ அவனை சொன்னதானே. இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த காசு முள்ளுக்கு வேண்டு இப்பவும் வாங்குறாங்க காசு. இல்ல வாணி ஒரு ஒரு பார்சல்ண்டா 200 ரூபாண்டு அவங்களுக்கு இருக்கா எழுதி இருக்காது. இல்ல என்ன இல்ல இப்ப எங்களை வந்து இப்ப என்ன போட்டஸுக்கு பின்னாலேயே முதல் எழுதி கிடக்கும் 65 ரூபான்னு சொல்லி அவங்க வாங்க கூடாது. பார்சலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு காசு அவங்க உண்மையிலேயே நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை தடுக்கணுமே தவிர அல்லது அவங்களுக்குன்னு ஒரு ரேட்ஸ் இருக்கும். இல்லை சில இந்த முறை நான் போய்க்கலாம் போர்டருக்கு போட்டுருக்குவான் 200 ரூபா. ஒரு பார்சல் எடுத்தா 200 ரூபா. ஒன்று போட்டுருக்கு. சூட் கேஸை சொல்கிறீங்களா? இல்லை அந்த ஒரு சூட் கேஸ் உண்டா, ஒரு சூட் கேஸ் உண்டா 200. நாங்கள் தூக்குவோம் சூட் கேஸ். நாங்கள் தூக்குறானே இல்லை இப்போ வீல்சேர் புறாக்கள் எல்லாம் கொண்டு வராதானே. அப்படியான ஆக்களுக்கு இந்த முறை போட்டிருந்தவர் போட்டு கொடுத்தேன். நான் கொடுத்தேன். நான் எதில் போட்டிருந்தது?
அவங்களோட உடுப்புல தச்சிருக்கு இதுல அது போட்டு. அவங்களோட உடுப்புல போட்டிருக்காங்களா 200 ஓ, ரூபாய்? போட்டுருக்குதா நீங்க இல்ல கவனிங்க. ஒன்று கண்டு அப்படி அண்டில் ஒரு காலத்துல பின்னால அவங்கட போட்டுக்கிற அந்த வேஸ்கோட் மாதிரி தானே அதுல ஒரு நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டு 2009 தெரியல 65 ரூபாண்டு அந்த ஒன்று அப்படி அண்டு இல்லை அவங்களுக்கு அப்படி வராது. ஒருக்கா கொண்டு வந்தா ஒரு ஒரு ஒன்றுல எத்தனை மேத்தி கொண்டு வரலாம். ஒரு தரம் கொண்டு ஒரு வண்டியில் தானே அவர் கொண்டு வர போறாரு. அவன் ஒவ்வொன்று கொண்டு வர போறாரா? இல்ல 2 பேக்கெல்லாம் 200 400 இல்ல ரூபாய். இல்ல அது அது சுத்தல் அப்படி வராது. நீங்க உண்மையாக போய் இன்னொரு சரி ஜெயமலர் அவர்கள் சொல்லுங்க நீங்க போக்குல எனக்கு வந்து சாமான் வேற தான் கொண்டு வந்தது. அது இதுல கொண்டு வந்த வேற என்ன வந்து தள்ளி கொண்டு வந்து அந்த இது மட்டும் விட்டவன். நாங்கள் அங்க வேற ஒன்றும் விட விடையில அரைவாசில வாங்கிட்டேன். அது மட்டும் விட்டவன். ஆனா காசு கொடுத்தா வாங்கினாங்க 3000 ரூபாய் பண்ணுவேன். காசு வாங்குவாங்க வாயால கேட்பாங்களா. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு இதுலயாண்டு 200 ரூபாய் தானே போட்டு கிடக்குன்னு சொல்லி அப்புறம் 400 2 பார்சல் வாங்கி அதுக்கு 400 ரூபாய் நான் 500 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன். நான் அப்ப 3000 என்னது கொடுத்த நீங்க ஜெயமலர்? அவன் கேட்டவன் என்ன செய்யறோம். டாலர்ல கேட்கிறாங்க வாணி 1000 நீங்க ரூபாய். வீல் சேர்லயா போனீங்க? வீல் சேர்லயா போனீங்க? வீல் சேர் எல்லாம் போனது. அவன் 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அவன் நீங்க எங்க வாங்கிறது வரக்குல 3000 கொடுத்தது இங்க இருந்து போகல. இங்க இந்த பக்கம் 3000 அங்க வராங்க போகல. நீங்க போக்குல இங்க ருபீஸோட போனீங்களா 3000ஓட? இல்ல அதுல மாத்தினாங்க அவங்கள இதுலயே அங்கேயே மாத்தி உடனே அவன் மாத்தி தர சொல்லி நின்றவன். இதான் காசா கொடுத்தனும். காசா கொடுக்க அது அந்த இந்த காசு கிழிஞ்சு போயிருந்தோம்னு சொல்லி போட்டு 5 யூரோ கொடுத்தனாங்க. அது காசு கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி போட்டு திருப்பி தந்துட்டான். திருப்பி காசை மாத்தி பேருந்து கொடுத்தது. என்ன 3000 அவர் கேட்டவரோ? அந்த 5 ரூபாய்க்கு பதிலாக அப்படியே கொடுத்தது. இல்ல நீங்க அது மாத்திட்டீங்க. அப்படி வராது 3000 வராது. அப்ப அவன் தான் அவன் நின்றுட்டு அதை விட்டு போகவே இல்லை. என்ன அவன் முறைக்கு அவன் வேண்ட தேவையில்லை. அடிச்சுதான் வந்து அவங்க வாங்க கொடுக்க கூட இங்க இந்த பிள்ளைகள் கொடுக்காது. போகும்போது நாம இப்ப 5 யூரோவா மாத்திக்கொண்டு போனா 5 யூரோ பெருமதி தானே கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். இல்ல 5 ரூபாயும் கொடுக்க போறீங்க நீங்க 1 யூரோ கொடுத்த விஷயம் முடிஞ்சு. இல்ல போட்ட மாதிரி இப்ப தூக்கி தந்தா இப்ப நீங்க 5 யூரோ கொடுக்க போற நீங்க அங்க 1 ரூபீஸ்ல கொடுங்க விஷயம் முடிஞ்சு 2 ரூபா கொடுத்து போட்டு போங்க. நாங்க தான் பழக்கிறது அவங்கள நாங்க தான் பழக்கிறது. இப்போ இந்தியாவுக்கு போனால் கோயில்களில் சிறப்பு வழி என்று இருக்குது. அது வந்து அங்கே பக்கத்தில் உள்ள சனம் பின்னால் நிற்கும் சிறப்பு வழி என்று எங்களை கொண்டு காட்டு வரான் 100 ரூபாய் 200 ரூபா கொடுத்து கடவுள் சொன்ன வரா இல்லை நாங்கள் பழக்கினது. ஒண்ணுமே எடுக்கல அவங்களுக்கு தாங்களாவே கொண்டு எல்லாம் விட்டது. சும்மா போறாங்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கு தனிப்பட்ட ஆட்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க காசு கொடுத்து தான் வெளிநாடுகள் இல்லை தானே இது அங்கே தானே இருக்கு. என்ன வெளிநாடுகள் இல்லது இங்கெல்லாம் இல்லை தானே கொண்டு இல்லை இல்லை அங்கதான் ஸ்ரீலங்காலாம் அப்படி என்ன இல்லைன்னு சொல்றீங்க. இங்க காசு வாங்குறோம். இங்க காசு வாங்குறதுல அந்த பேக்ரவுண்ட் அந்த டிரான்சிட்ல இருக்கும்போது அவங்க தள்ளிக்கிட்டு வரும்போது கேட்டுக்கிட்டே வருவாங்க. மாட்டாங்களே எங்களை அந்த வந்து வீச்சேர்ல இருந்து எங்களை தள்ளிக்கிட்டு வரும்போது ஒருவன் நாங்க பகரனுக்கு வரமாட்டோம் அந்த அந்த இலங்கையில வந்து கேட்டுக்கிட்டே வந்தான். அம்மா எங்களை கவனிச்சுக்கிறீங்க அம்மா எங்களை கவனிச்சு. அது இலங்கை இல்ல இப்ப நாங்க சொல்றோம் போறீங்க அவங்க கேட்க மாட்டாங்க. பஹ்ரைன் இல்ல போட்டரை சொல்ல இல்ல வீல் சேர தள்ளி கொண்டு வரேன். பஹ்ரைன்ல கேட்க மாட்டாங்களே கேட்டது நான் கொடுத்த நீ அப்ப சில தமிழால இருக்கு. தமிழன் தான் பஹ்ரைன்ல எந்த காசு கொடுத்த நீங்க? 1000 ரூபாய் சிலோன் காசு அங்க வாங்கிட்டு. ஓகே 1000 ரூபாய் கொடுத்தேன் சிலோன் காசு. இந்திய நாட்கள் வேலை செய்யறாங்களா? எங்களுக்கு இந்த ரவுண்டு நடந்ததுன்ட்டு அபுதாபியில நாங்கள் டிரான்ஸ்ல இருக்கல ஒரு தமிழன் தான். அவன் வந்து காசு ஏதோ டொலர்லாம் மாத்திட்டான் போலடாக்குது. அவன் அதை அவனுக்கு அது இது தேவையில்லை. அவன் போய் கடையில போய் டீ அதில் வாங்குறதுக்கு நிற்க அவன் எல்லாருக்குமே தன் காசுல டீ பண்ணி கொடுத்து போட்டு ஏன்னு கேட்கா இனி நான் இதை கொண்டு போய் என்ன செய்யறேன்னா அந்த காசு தான் கொடு வச்சிருந்த காசை கொடுத்து எல்லாருக்கும் அதுல நின்று வெளியா இருக்கு பணத்து மாதிரி கொடுத்தோம். யாரு வாங்கி கொடுத்தது? ஒரு தமிழாள் தான். தமிழாள்ல ரெண்டு தெரியல காசு மாத்தி போட்டு அந்த கடையில இருந்து அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள டீ பண்ணி கொண்டு வந்தவனா டீ பண்ணி கொண்டு இப்ப இவையில போய் நின்ற பின்னுக்கு நீக்க அவன் அந்த காசுக்கு பெருமை எவ்வளவு வருதோ அதுக்குள்ள நின்ற எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்டான். தனக்கு அந்த காசு நீ தேவையில்லைன்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்கும் வேண்டி அதுல எதுன்னு போறான். இதுல வந்து உங்களுடைய இந்த சுவரகசியமான நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தளவில் 58 நாட்டுக்கு நான் சென்றிருக்கிறேன். என்னுடைய
அதாவது 19 வயதுல இருந்து. ஓகே. ஆனால் எந்த ஏர்போர்ட்லையும் வந்து ஒரு சென்டிம் யாரும் கேட்கறதும் இல்லை, யாருக்கும் கைலஞ்சம் கொடுக்கறதும் இல்லை. ஆனால் இலங்கை இந்தியாவிலே அந்த வளமை இருக்கு. இதைத்தான். ஆனால் அன்றைக்கு கூட இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் மகன்கிட்ட போகிறது, நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். அங்கே அந்த போட்டோ அவர் வந்து இப்போ எனக்கும் பிரேமாவுக்கும் வந்து அந்த இது காட்டு ஒன்று இருக்கு, புரியுது காட். அப்போ அந்த காட்டை இதன்றோடனே அவர் வந்தார், இதண்டா கூட்டி கொண்டு போயிட்டார். அப்போ எனக்கு வந்து அவரை ஏற்றி கொண்டு வந்து ட்ரெயினில் ஒன்று வந்து ஏற்றி கொண்டு முடியலாம் கூட, சரி அவருக்கு ஒரு 2000 3000 கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டுதானே அவர் அதை பற்றி இதனாலே அவர் கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே போய்விட்டார். இது ட்ரெயினில். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கைலஞ்சம் எல்லாம் முழுக்களும் நீங்கள் ஊக்குவிக்கிறதே தவிர அங்க உள்ள நிர்வாகத்தில் உள்ள எந்த அமைப்பும் இல்லை, அங்க சட்டமும் இல்லை, திட்டமும் இல்லை. லஞ்சம் கொடுக்கறத பற்றி, இந்த கையூட்டு கொடுக்கறத பற்றி எதுவும் இல்லை. நாங்கள் கொடுக்கறதை ஒழிய ஏதோ அந்த நேரத்தில் உள்ள அவசரத்துல வந்து உடனடியாக நாங்கள் இதுல இருந்து விடுபட்டு கொண்டு வெளியில போனா சரியாண்டிட்டு அவசரப்பட்டு இதன்றதே உள்ள ஒரு ஏர்போர்ட்ல போய் வாங்கினால் ஒரு ஈசி சேரை எடுத்துக்கொண்டு வந்து வீல் சேரை எடுத்துக்கொண்டு அந்த நோயாளியை கொண்டு போய் வெளியில விடும் வரைக்கும் அவனுக்கு அந்த அரசாங்கம் சம்பளம் கொடுத்து அவன் அதை செய்ய போறான். அவருக்கு சம்பளம் கொடுப்படுது. வேண்டி அங்க 3000 அதெல்லாம் தேவையில்லாத வேஸ்ட். இதெல்லாம் எங்களுடைய மனப்பயம். ஏதோ இதுல இருந்து நாங்கள் போய்விட்டா காணும் அப்படின்னு. ஆகவே நீங்கள் போகும்போது உங்களை முதல் ஸ்டடி பண்ணி கொள்ளுங்க. இல்ல அவன் என்ன சொல்றான்னா, நாங்க போய் நாங்க தூக்கியே பறிச்சிடுவான், சரியா பறிச்சு போட்டு அப்படி வரும் வரைக்கும் அந்த தோலை தட்டி தட்டுவோம், அட்டியண்டமா கிடக்கும். அது சொன்னான். கூடுதலாக சிங்கள மக்களுக்கு செய்ய மாட்டாங்க, அதுக்குள்ள என்னன்னா மற்ற இஸ்லாமியாக்கள் கூட அவங்க சிங்களத்தான் கதைப்பிடும், கதைச்சு போட்டு பிறகு எங்களுக்கு சிங்களம் சொன்னா உடனே தமிழ்ல என்ன முதல்ல சிங்களத்தான் கதைப்பிடும். அவங்களுக்கு தமிழ் தெரியாம ஆயிரு உள்ள முக்கால்வாசி எல்லாருக்கும் தெரியும் தமிழ். அதை சுரண்டி என்ன ஹெல்ப் பண்ணி எனக்கு என்ன பார்த்துக்கொள்ளு என்னக்குள்ள முன்னாடி அவங்க டொலர்ஸ் தான் முதல் கேட்டது. நான் போன ஆளுங்க அதான் கேட்டவங்க அதான் கேட்பாங்க, டொலர்ஸ் தான் கேட்டது. இதுக்கு வந்து முதல் இது, அதாவது நாங்கள் போய் ரங்கின உடனே எங்களுக்கு அங்க ஏதாவது ஒரு அவசௌகரியம் ஏற்படுது என்று சொல்லி சொன்னால் அங்க வந்து போர்ட் அத்தாரிட்டி இருக்கு, உடனடியாக போய் அங்க போய் போலீஸ் இருக்கு, போர்ட் அத்தாரிட்டி இருக்கு, உடனடியாக போய் ரெக்லாம் பண்ண வேண்டியது. எல்லாரும் பிளான் பண்ணி தானே, அதுக்குள்ளேயே எல்லாரும் பிளானிங் தான். நீங்க சொல்றீங்க நாங்க ஒருக்கா போற நேரத்துல இமிகிரண்ட் நாங்க எங்களோட பாஸ்போர்ட்டை காட்டித்தானே போனோம். அங்க ஸ்ரீலங்காவுக்கு போன பிறகு இமிகிரண்ட காட்டித்தானே போனோம். அதுல ஒரு தமிழ் மனுஷன் தான் இருந்து அவரு பாஸ்போர்ட்டை தராம ஒரு சாக்லேட் பெட்டி தந்துட்டு போங்க, சாக்லேட் பெட்டி இருக்குது இப்ப எடுத்து தெரியல, அது எல்லாம் லக்கேஜ்ல இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அவர் கேட்கிறாரு வாயால என்ன இந்த முறை இந்த வீல் சேரில் நான் என்ன சோமில்லியண்ட வரைக்குள்ள அவன் போட்டு கொண்டு வந்தான். அந்த உடுப்பில் நீல இது போட்டுருந்தான். இப்படி மஞ்சள் லேபர் போட்டு ஒரு பார்சலுக்கு 200 ரூபா. நான் அதை பார்த்துட்டு தான் அவன் 2 பார்சல். அப்போ நான் 400 ரூபாய்ன்னு சொன்னாப்புல நான் 500 ரூபா கொடுத்தேன். நான் அது போட்டுருக்கு, போட்டோடைய உங்களுக்கு அரசாங்கம் காசு தருதானே அப்படியெல்லாம் கதைச்சு போட்டு தான் பாருங்க இந்த இதை பாருங்கன்னு இப்படி காட்டுறான். உண்மையா நீங்க பாருங்க, கவனிச்சு பாருங்க. இல்ல அவங்களோட விளையாட்டு அப்படின்னா இந்த வீல் சேர் போறாக்கள், மற்ற தனி பயணம் பொம்பளை போயிடணுமில்லோ அவங்கள்ட்ட இந்த விளையாடுது. இப்போ குடும்பம் போறாக்கள் இல்லாட்ட படியங்கட்டெல்லாம் ஆட்ட முடியாது, அவங்க தூக்கிட்டு போயிடுவேன்னு கேட்க முடியும், பேசி போட்டு பிடிச்சி வாணி. இது மட்டும் பண்றது இல்ல, நண்பருடைய பிள்ளை ஒரு ஆள் போயிருந்த பயணம் என்ன செய்வாங்க சொன்னால், அதாவது அங்க உள்ள போட்டர் மாதிரி என்ன செய்யணும் சொன்னால் இந்த லக்கேஜ்களை வந்து பிளாக் பண்ணி போட்டு ஒழிச்சு போடுவாங்க. ஒழிச்சு போட்டு வெளியில வந்து சொல்றது என்ன சொன்னால், இது அங்க உங்களோட லக்கேஜ் வேற இல்ல, அடுத்த பிளைட்ல வேற, நீங்கள் உங்களோட அட்ரஸை தந்து போட்டு போங்க அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி போட்டு அங்க வீட்டுக்கு போயிட்டு கொண்டு போவாங்களா அங்க வீட்டுக்கு. அங்க போய் திறந்து பார்த்தாலும் அறுபது சாமான் இருக்காது. அப்படி இது சொந்த அனுபவம். அவள் பிள்ளை போன வருஷம் ஆவணி மாசம் போயிருந்தாள், போயிட்டு வேற எல்லாம் போயிட்டுது. அங்க வச்சிருந்த சாமானம் இல்லை, கொண்டு போன சாமானம் இல்லை, அறுபது சாமான் இல்லை. இதுக்குள்ள அந்த லொக்கெல்லாம் படிவா திறந்து லொக் உடைச்ச மாதிரியே இல்லை, உடைச்ச மாதிரி இல்லை, சைடால வட்டி எடுக்கிறவங்க அதுவும் இல்ல. அப்படியான ஒரு கொண்டும் அந்த கள்ள துறப்புகள் வச்சுக்கிறாங்க. அதுல வந்து இதண்டு போட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டு சில நேரம் அதுக்குள்ள சீலையும் வச்சு அடைஞ்சு போட்டு கொண்டு போய் வாக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அப்ப அதை என்ன செய்யணும், இந்த பிள்ளைக்கு அவைக்கு தெரியாதான், எப்படியாரு புது அனுபவம் தானே.
அப்ப அவ அவ பார்க்கல, அதை திறந்து பார்த்து என்னென்ன சாமான் அதுக்குள்ள இதான்னு சொல்லி ரெண்டு பார்த்து இருந்தா தான் தெரியும். அவங்களெல்லாம் கொண்டு வந்து விட்டு அவங்க போயிட்டாங்க. பிறகு திரும்பி பார்த்தா ரூபாய் சாமான் அதுக்குள்ள சொன்னாலும் அவ வந்து சொல்லி கவலைப்பட்டேன். இல்லை அதில் வாயடி கொண்டு போய் தான் பயம் அந்த மாதிரி தான். அதில் தான் நாங்கள் பயப்படுறது தான் அவங்களுக்கு விளங்கிடும். அது அதான் அங்கே பிரச்சனை. இனி மற்றது இப்போ ஜெயமலர்கிட்ட 3000 கட்டது டூ மச் என்னது, அது கூட அதில் ஒன்றுமே இல்லை. என்னதுக்கு 3000 விட்டு மதாடி கொண்டு போகிறதுக்கு? அது அவர் கேட்ட உடனே நீங்கள் பயத்தில் கொடுத்துட்டீங்க. எங்கள்கிட்ட அப்ப காசு இல்லை. அப்ப 5 ரூபா கொடுக்க அவன் அதை பார்த்தா கொஞ்சம் சாதா படிச்சிருந்தது. இது மாத்திடலான்னு சொல்லி போட்டு காசை தானு இந்த அதுல இருந்து பக்கத்துல பேங்க் இருந்தபடி அதுலயே கொடுத்து மாத்தி போட்டு அப்படியே கொடுத்துட்டு அதான் சொல்றேன். இதுக்கு பாசைன்றது மிக மிக முக்கியம். என்ன இல்லைண்ணா தமிழ்லாம் கதைப்பாங்க. அவன் தமிழ்லாம் அவன் தமிழ்லாம் தமிழ் இவங்களுக்கா நாங்கள் எங்களுக்கு பழையல. அது அவங்க பழையிட்டாங்க எங்களுக்கு கறக்கிறதுக்கு தமிழ இல்லை. இப்படியானாக்கள் எங்கட கையில வந்து சிக்க வரும். இல்லை அதுதான் அவங்க எங்கட பாத்தியை பிடிச்சிட்டாங்க எங்கிட்ட கறக்கிறதுக்கு. நாங்கள் தப்பிக்கிறதுக்கு அவன்ட பாத்தியை பிடிக்கிறோம். இல்லை இவங்க இருக்கா போற நேரத்துல நாங்க அந்த லக்கேஜ் அடிக்கிறதுக்கு அந்த இதுல நிக்கிற நேரத்துல ஒரு வந்து தொடாத, எனக்கு கை இருக்குல்ல, எனக்கு கை இருக்கு, நான் தூக்குவேன், நீ தொடாத. இல்ல இல்ல பேசணும், தள்ளி விடணும் பிடிச்சி பேசிடுவாங்க. தொடாத, எனக்கு கை இருக்கு, நான் தூக்குவேன், லக்கேஜ் நீ போ. வாணி சொன்ன மாதிரி 18ஆம் ஆண்டு வாணி சொன்ன மாதிரி ஓனை கட்டாப்பி ஒட்டு வேண்ட மாதிரி போய் கொண்டிருக்கோம் தள்ளி விட்டுட்டு. இப்ப இந்த மாதிரி அந்த புது அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்த வியாக்கா சொல்ற சட்டம் மாதிரி தான் திரும்ப போட்டிருக்காங்களோ தெரியல. அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இது நான் போன 2001 2003 2005 போனான் குறிப்பிட்ட ஒரு தொகை அவங்களோட பின்னால் எழுதி கிடந்தது. அது அப்போ 65 சொன்னால் நாங்கள் 100 200 கொடுத்த காலம் எனக்கு அப்போ இருந்தது. அப்புறம் நான் இப்போ 7 வருஷம் ஆச்சு, எனக்கு தெரியல. அதுக்கு அப்புறம் மாற்றங்கள் இருக்கலாம். இல்ல அப்புறம் நாங்க இந்த வெறும் பண்டில பேன்ல ஏத்தி போட்டு வெறும் பண்டில கொண்டு விடுவோம் இல்லோ, அத கையில பிடிச்சு வச்சு கொண்டு காசு கேட்கறான். என்ன தான் கொண்டு கை இருக்கு தானே இல்ல அது அதுல விட்டுட்டு போனா ஓகே, அது அவைய கடமை, அவை எடுத்து கொண்டு போக முடியாது. அதுக்குதான் அவன் நிக்கிறோம். அதுல நாங்க பேனை ஏத்தி போட்டு அது பக்கத்துல விட்டுட்டு போகலாம். ஒரு முறை போக நாங்கள் பெண்கள் போனது, தம்பிரபிள்ளைகள் வைஃப் நாங்கள் 5 பேர் போனது, பொம்பளைகள் மட்டும் போயிட்டு வரைக்குள்ள எங்களுக்கு தெரியும் நல்லா நாங்கள் தனியாக போகிறோம்ட்டு லக்கேஜை நல்லா குறைச்சிட்டோம். தந்த சாமான்களையும் வச்சுட்டு வந்துட்டு வேண்டாம். அப்போ சின்ன பிள்ளைகள் 2 பேரோட வந்தவர் வேற. உண்மையிலேயே நாங்கள் பார்த்தா சரியாகவும் இல்லை, நல்லா குறைச்சி வளர்ந்தாச்சு. அப்போ இவர் தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கண்ணை காட்டுறார். அவருக்கு கவுண்டரில் இருப்பார் தானே பாஸ்போர்ட் போட, அவருக்கு காட்டுப்படி இங்கே இவங்கிட்ட கண்ணை காட்டுறாரு. உங்களோட எல்லாம் கூடி போச்சு போல், பார்த்து கவனிங்க, நான் அவரை கவனிக்கிறேன்னு நடக்குது. சரியோ? பிறகு நாங்கள் சொன்னோம் எதுக்கு நீ வை, நாங்கள் குறைச்சிட்டு 2 கிலோ 3 கிலோ குறைச்சி தான் வந்திருக்கிறோம், நீ வையண்டா. அதில் அது காட்டுது. அப்போ இவர் இப்படியே படுத்துட்டார். அந்த அந்த இது காட்டும், அந்த அந்த ஸ்கேல் மேசலான் இருக்கும். அப்போ இவர் படுத்துட்டார். 2 எங்களுக்கு தெரியாமல் இருக்கணுமான்ட்டு நான் சொன்ன எலும்புன்னு சொன்னேன். எலும்பு நாங்கள் கொண்டு கிலோ எங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தா அதில் சரியா இல்லை. நாங்கள் வச்ச அளவு அவங்க கூட்டி தானே வைப்பாங்களோ, 1 கிலோ கூட்டி தான் வைக்கிறது எப்போவும். அப்போ நாங்கள் இப்போ 30 சொன்னால் ஒரு 27 வந்த நாங்கள் தெரியும் அவங்க விட மாட்டாங்க. அதில் படுத்துட்டார். நாங்கள் எங்களுக்கு பார்க்க கூடான்ட்டு என்ன காத்திரம் வந்துட்டு எலும்பு வேண்டாம் எலும்புனார். சொன்னேன் பாரு இப்போ இவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஈண்டார். 2 போட்டு புறா போயிட்டு கொடுக்கவே இல்லை. நான் உண்டும் ஓடும், நீ சொன்ன போய்க்கு ஓடு போட்டு நாங்கள் போயிட்டோம். எங்கட பாட்டில் நின்றார். நான் நீ தூரம் தண்டனை ஏன்னா அவர் என்ன வேண்டாம், அவர் விட்டு தருவாரா 30 வேண்டாம் 31 அவர் ஓகேண்டு அவர் விட்டுட்டார். என்ன கவனி, நான் அப்புறம் அவரை கவனிக்கிறாரா. நாங்கள் சொல்லிட்டோம் உனக்கு தர மாட்டேன் நோடு இவ்வளோ போய் சொல்லிட்டு நீங்கன்னு போட்டோம். அவர் படுத்துட்டார். அதுக்கு மேலே என்னடா தெரியக்கூடாது. இன்னும் ஒழியாம தான் இருக்கு. என்ன வார செல்வியக்கா வாராரு, அவர் கொடுத்துருக்க மாட்டார். நல்லா கொடுத்தார். இப்ப போன முறை நாங்கள் பயணம் போயிருக்கல, அதாவது சாலிகொள்ள வந்து எல்லாத்தையும் வெயிட் போட்டாச்சு. அங்கட இதுக்குள்ள வந்து ஒரு 3 கிலோ கூடிட்டுது. மகளின் இதுல குறையா இருந்தது. அப்ப அவருடன் நிறுத்து பார்த்துட்டு சொன்னா இவ்வளவு இது இருக்கு, நீங்கள் வந்து இதென்ன இல்லாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இதுக்கு வந்து 52,000 ரூபா கட்ட வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு உடனே சொன்னார்னு சொன்னா சரி இப்ப மகளின் இதை நிறுத்து போட்டு அதுக்குள்ள குறைவா இருந்தது, இது எடுத்து அதுக்குள்ள வைக்கணும்னு சொல்லி சொன்னார். ஓகே வச்சாச்சு. இப்ப நிறுத்து பார்த்தார், சரியா இருந்துட்டு ஓகே பண்ணிவிட்டு அவனை விட்டுட்டார். அப்படியே எவ்வளவு சில நல்ல ஆக்கள் நல்ல மனுஷர் அப்படி இப்படி என்ன சொல்லி இருக்கணும் என்ன. ஆனா ஐரோப்பாவில வந்து இதை காரணமா வச்சு இதை லஞ்சம் கேட்கறதுன்றது வந்து மிக மிக குறைவு.
இங்க இல்ல பெருசா இல்ல. இங்க அங்கதான் இந்த இந்தியாவிலையும் இப்ப இல்ல. வெக்கமும் வேறையா அவமானமும் பட வேண்டி வந்துட்டு வெக்கமும் வேற இங்களுடைய ஆட்கள் தான் போட்டு குழப்பறதை வழியோ மற்றபடி இல்ல இந்தியாவிலையும் சரியான குறைவு. இந்த முறை நான் போனாங்க போன வருஷம். இல்ல முதல் ஒரு முறை 98 2005 போக்குள்ள அதுக்குள்ளேயே நிப்பாரு மாதிரி கை நண்டி கொண்டு. ஆனா இந்த முறை போய்க்கல, போன வருஷம் போய்க்கல, எங்களுக்கு ஆச்சரியமா கிடந்தா அட்டா திருந்திட்டாரு மக்கள். முந்தி இலங்கையில வந்து இதை நாங்கள் இதை கொண்டு பண்ணி பார்க்கணும். அதாவது முந்தி இலங்கையில நாகரிகமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஏறி வந்த காலம். அப்ப அந்த நேரம் நாங்கள் இந்தியாவில் இறங்கியக்களே அங்கே ஒரே லஞ்சமும் அதுக்கும் இதுக்கும் கையை சுரண்டி காரு. இப்ப மாறி வந்துட்டு இலங்கையில அது மாறிட்டது. இங்க வந்து இப்ப எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு. இது இந்தியாவில இப்போ இனி இங்கே இந்த மாதத்திலிருந்து இனி கூடும். இரண்டு மக்கள் அங்கே போகிறவங்க வரது தான் செப்டம்பர் வரைக்கும் நல்லா வரிய எடுப்பார்கள். தனியாக போகிறவர்கிட்ட மட்டும் குடும்பங்கள்காரர்கிட்ட ஆம்பளையோட போகிறவர்கிட்ட இவங்களோட சித்து விளையாட்டு சரி வராது. வாங்க உதவியக்கா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கு என்ன மாதிரி இந்த லக்கேஜுகளில் காசு பார்க்குறாங்க? வணக்கம். எப்படி எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சூப்பரா. வாணி, நானும் நீங்கள் சொல்ற மாதிரி கணக்கா சாமான கொண்டு வந்தா காசு கட்ட வேண்டிய அலுவல தானே. பாசல் தூக்குறதுக்கு எங்களோட வாரவருக்கு டிக்கெட் எடுத்து போட்டு வாரோம். பாசல் தூக்கி போட மாட்டாரு. அதானே அதுதானே அவருக்கு தனியா டிக்கெட் போட்டு போறோம்னாங்க. நீங்க வர அவைக்கு தனியா டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய் முடிஞ்சிடு. அவைக்கு விசாவில இருந்து எல்லாம் ஓசியில வர்றாங்க. இல்ல ஓசியில வாரவே வர்றது ஒரு எங்கட பேக்க தூக்கி அதுல வைக்கிறதுக்கு பார்த்தா வழியே. அதானியா வெளியோட குடும்பம். அதான் அதுவும் போன முறை வாணி நான் பிரச்சனை இந்த எங்கட பிளைட் லேட் நான் திரும்பி பிறகு நான் கண்டுட்டு நான் பாவம் இருந்து லேட்டா போறேன்னு போட்டு ஒரு நெஸ்கபே வாங்கி கொடுத்துட்டு போனேன். 1000 டிக்கெட் வந்து. வணக்கம் மாணி, சாரி போறன் மாணி மோகன். போயிட்டு வருகிறேன். போயிட்டு வருகிறேன். நன்றி செல்வி, நன்றி அனைவருக்கும். வாணி, கவிதை எத்தனை மணிக்கு தொடக்கம்? கவிதை தொடங்கி சற்று நேரத்தில் வாசிப்பு ஒரே சற்று நேரத்தில். ஓகே, அரை மணிக்காலும் சொல்லுமா? இல்ல, அரை மணி குறையத்தான் வரும். திரும்பி நான் சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்தாங்க கவிதையை தொகுத்து வழங்கும். கவிதைக்கு அங்க அப்பாயின்மெண்ட் போயிட்டு வந்தாலே வரல அவட நாங்க செய்வோம். இப்ப வாசிப்பெரும் இதுகள் போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு கேட்கிறேன். நன்றி, வணக்கம். கேட்கிறேன்னா ஓகே, வணக்கம். வாசிப்பெரும் மற்ற முறை ரொம்ப நேரத்துடன் இணைந்து செல்வோம். நன்றி, வணக்கம். பயம் இலக்கியம் சூப்பராக இருந்தது. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே நன்றி. பயத்தை தணிப்போம். எல்லாம் நம்ம மனசுல தான், வேற எதுவுமே இல்லை. எல்லாம் நம்ம மனம்தான். ஜூன் மாதத்தில் இரண்டாவது வெப்ப அலையாக 30 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகிறது. Temperatures above 30 degrees Celsius expected as a second June heat wave looms. இரண்டாம் செய்தி, தென் கொரியா நாய் எதிர்ச்சியை தடை செய்தது. சவுத் கொரியா பேண்ட் டாக் மீட்ஸ். உங்களுக்கு என்ன சரியா பிஷ்கா? வணக்கம். வணக்கம், நான் உமேஷ். இன்றைக்கு நான் குருவி குஞ்சுகள் பற்றி வாசிக்க போறேன். குருவி ஒன்று மரக்கிளையில் கூடு கட்டியது. அக்கூட்டில் முட்டைகளை இட்டு அடைக்காத்து குஞ்சுகள் பொரித்தது. குஞ்சுகள் மிகவும் சிறியனவாக இருந்தன. அவற்றுக்கு இறக்கைகள் முளைக்காத்ததால் கூட்டிலேயே இருந்தன. தாய் பறவை நாள்தோறும் இரை தேடி கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு கொடுக்கும். சில நாட்கள் சென்ற பின் குருவி குஞ்சுகளுக்கு இறக்கைகள் முளைத்தன. நன்றி, வணக்கம். வணக்கம். என்னது
நன்றி வணக்கம். அப்போ இன்றைய நாளுக்கான வாசிப்பார் இவங்க வச்சு இல்லையோ? இது நேற்று இதுதான் 25ஆம் தேதி போட்டிருக்கு. ஆ, இல்ல. நேற்று வந்தது தானே நேற்று வாசிப்பெரும்பு. செய்தாச்சு. அப்போ இன்றைய இவங்க செய்யல பின்ன. ஓகே. ஒரே எறும்புக்குள்ளே சொல்லுவோம் என்ன நடக்கண்டு பார்ப்போம். அங்கேயாவது இருக்காண்டு. ஒரே எறும்பு இருக்கு, வாசிப்பெரும்பை காணும். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். ஒன்று ஒரு எறும்பு 891. நான் இன்றைக்கு இந்த திருக்குறள் போட்டியில் கிடைச்ச மெடலை பற்றி சொல்ல போகிறேன். இந்த மெடல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து திருக்குறள் புத்தகம். அது என்னோட திருக்குறள் போட்டியில் நானும் என்னோட தம்பியும் முதல் பரிசு கொடுத்தாங்க. அமிர்தனுக்கு நான் பாலர் பிரிவில் பங்கு பெற்றினான். அமிர்தன் வந்து அதிபாலர் பிரிவில் பங்கு பெற்றினவர். அதனால தான் உங்களுக்கு மெடல் இருக்குது. இந்த நூலோட கலரை பார்த்தீங்கன்னா இது பிரான்ஸோட கலரில் இருக்கு. எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கு இந்த திருக்குறள் போட்டியில் மெடல் கிடைச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, இந்த பரீட்சைகள், திருக்குறள் போட்டிகள், அந்த பரிசுகள் எல்லாம் இருக்குது. நான் அதை நிறைய பரிசுகளை வச்சு போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி வணக்கம். வணக்கம். எனது பேகம் இதன் உகையாகுந்து 369. நன்றைக்கு மெடலை பற்றி சொல்ல போகிறேன். அதிபாக நான் முதலாமிடம் எடுத்தேன். நான் போட்டியில் நான் முதலாமிடம் எடுத்தேன். நான் திருக்குறள் எழுதி இருக்குது. இந்த ஒரு கொப்பில ஒரு 100 திருக்குறள் எழுதி இருக்குது. அந்த நூல் பிரான்ஸ்காரர்கள் நிலத்தில் இருக்குது. இதுதான் இந்த அக்காண்ட அக்கா பாகல், நான் அடிபாகல். அக்காவும் முதலாவுட பாகல் விரும்புக. நானும் இந்த அக்காவும் முதலாமுடன். இதுக்கு சதுர வடிவத்தில் இருக்குது. நடுவுக்கு 2 வட்டம் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி வணக்கம். இந்த பூல் சத்தை பற்றி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு இந்த பூலை போகிறேன் கார்டனில். என்ன ரொம்ப லைக் நல்லா இருக்கும். வெக்கைக்கு இது வந்து அவன்லி என்று சொல்லி ஒரு பிராண்டால் செய்யப்பட்டோம்னா இது வந்து 8 feet ஆகும். நான் சும்மா காட்டுறேன் உங்களுக்கு. இது ரொம்ப ஹெவி. இதோட கவர் ஒரு இருக்குச்சுன்னா இது வந்து நீங்கள் குளோரினோட வாங்கலாம். ஆனால் 5 எக்ஸ்ட்ரா. எங்களுக்கு முதல் குளோரின் எங்களுக்கு ஒரு பழைய பூல் என்று ஆனால் அது ஒரேஞ்சிட்டு. ஸோ நாங்கள் இந்த பூலை வாங்கினோம். இது வந்து 30 pounds நினைக்கிறேன். இது வந்து அந்த இது வந்து முதல் வந்து ப்ரோம்ட் செட் பூ ஆகும். நீங்கள் வாங்க போறீங்களா? இது வந்து ரொம்ப நல்லா. நாங்கள் வந்து எங்களை நேபர் வச்சிருக்கிறாங்க. அவங்க நிறைய வருஷமாக பாய்ச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு அமைச்சுக்கா. வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் சென்னையில் இங்கே கொப்பை கிச்சனுக்கு வந்தேன். இங்கே சென்னையில் கொப்பை கிச்சனில் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே வேலட் பார்க்கிங் இருக்குது. இங்கே வேலட் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. இங்கே எல்லாம் மோட்டர் பைக்கும் ஸ்கூட்டர்லாம் பார்க் பண்ணியிருக்குது. ஹோண்டாம் ஸ்கூட்டரும் டிவிஎஸ் ஸ்கூட்டர் இருக்குது. ஒரு அங்கேயும் கார் பார்க் என்ட்ரன்ஸில் இங்கே பார்க் பண்ணியிருக்கு. இங்கே கார் பார்க்கில் பார்க் பண்ணியிருக்கு. ஒரு அங்கேயெல்லாம் பார்க் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து இப்போ கொப்பை கிச்சனில் இப்போ உள்ளே போய் இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன். நன்றி வணக்கம். சென்னையில் நிற்கிறாரு. சென்னையில் இப்போ தான் முந்தின நாள் தான் இதில் கண்டோம். சென்னைக்கு போயிட்டாரா? இந்தியாவுக்கு? சென்னையில அப்படிதான் சொன்னாரு. போன் அடிக்கிற சத்தம் கேக்குது.
போக்குவரத்து கோல் அடிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது சென்னை அப்படித்தான். போனானா அன்றைக்கு இதுல இங்க போன் அடிக்க மாட்டாங்க தானே. பொன்மானப்படுதுறவர்கள் அடுத்த நாள் அப்படி போயிருப்பார்கள் தெரியல. சரி வாங்க வணக்கம். ஆமா நான் சொல்லிட்டு விட வருகிறேன். வேற தென்கொரியாவை பற்றி சொன்னார். என்ன ரெண்டு விளங்கையில மற்ற வெப்பநிலை 30 டிகிரிக்கு போகும்னு சொல்லியிருந்தார். மற்றது குருவி குஞ்சு சொல்லியிருந்தார் ரமேஷ். மற்றது அவர் சென்னையில இந்த குக்கர் கிச்சனுக்கு போய் சாப்பிட போறார். மற்ற உரியரம்பு தந்த 2 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். திருக்குறள் போட்டியில 2 பேருமே முதலாவது பிரைஸ் எடுத்துன்றதுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதுவும் அதிபாலர்ல சொல்லிக்க அது இன்னும் 3 வயது குறைஞ்ச பிள்ளைகள் நினைக்கிறேன், 3-4 வயதுக்கு. அதுல அவர் அமிர்தம் எடுத்திருக்கிறார். சிறப்பு வாழ்த்துக்கள் இருவருக்கும். நானும் 4 பேருடைய எதுவும் கேட்டிருந்தேன். வாசிப்பெரும்பு உரியரும்பு செய்த 2 பேர் வாசிப்பெரும்பும் மற்ற உரியரும்பு செய்திருந்த 4 பேருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். மிக அழகாக இன்று தரணிகா செய்தி இது. ஆனால் அவர் சொல்லியிருந்ததில் அந்த தென்கொரியாவின் இது சொன்ன மற்றது 30 டிகிரி அந்த இன்னும் மிக சிறப்பாக இருக்கு இல்லையா? இப்ப சரி, இப்ப கேக்குதா? சத்தத்திலே ஒன்றும் கேட்கல. நானும் 4 பேருடைய இதுவும் கேட்டேன். மிக சிறப்பாக தரணிகா செய்தி ரொம்ப 2வது சொன்னது போல 1வது சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த தென்கொரியாவை சொல்லி மற்றது அது எனக்கும் அது உள்வாங்க முடியல என்ன சொன்னவர் என்று. மிக சிறப்பான வாழ்த்துக்கள் 4 பேருக்கும் சிறப்பு. அவர்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்று அவர்களையும் கேட்டுக்கொண்டு அமிர்தன் அவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அக்காவுக்கும் தொடர்ந்து வரும் 4 பேருக்கும் மிக சிறப்பு. இவரும் சென்னை ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட போறோம் இருந்தார். எங்களுக்கும் ஆர்டர் பண்ணுங்க அமீஷ், நாங்களும் வாரம் சேர்ந்து சாப்பிடுவோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம். நானும் செய்தியும் ஆசி பெருமது அந்த தரணிகா 714 அந்த வெப்பநிலையை பற்றி சொல்லியிருந்தார். கூடிக்கொண்டு போதாமல் தென்கொரியாவில் ஏதோ தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது என்ன தடை என்று தெரியல. தென்கொரியாவில் ஏதோ தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தார். மற்ற அமேசான் அந்த பறவைகள் குஞ்சுகளை பற்றியும் மற்றது இந்த அதுகளுக்கு இப்போ அவரே சாப்பாடு உணர்ந்து உடுப்பினமாம் அது இறக்கை வளர்ந்துருக்காங்க குஞ்சுகளுக்குன்னு சொல்லி முடித்தார். அடுத்தது உரியரம்பில் மிக 891 திருக்குறள் போட்டியில் 1வது இடத்தை பெற்றவனும் அதோட தான் எடுத்தவனும் இல்லை தம்பி எடுத்தவனையும் அதையும் காட்டியிருந்தார். மற்ற அவர் எடுத்திருந்த அந்த பொருட்கள் பரிசு பொருட்களையும் காட்டியிருந்தார். அமிர்தன் 369 அதுவரும் திருக்குறள் போட்டியில் சின்ன பிள்ளையாக இருந்தும் 1வது இடத்தை எடுத்த வேண்டும் என்றும் தனக்கு சந்தோஷமாண்டோம். அக்காவையும் சொல்லியிருந்தேன். அக்கா என்ன போல 1வது பரிசு எடுத்தாருன்னு நமக்கையும் சொல்லியிருந்தா. அவர் 2 பேருக்கும் போட்டி தானே நீரும் அம்மா சொல்லியிருந்தா. அவர் 2 பேரும் 1வது வந்து எடுத்தபடியாக அவர்களுக்கு வேலை சந்தோஷமாக இருக்கும். மற்றது அந்த தரணிகா அந்த 866வது ஆக்கமாக இந்த தடாகம் குளிக்கிற தடாகத்தில் வந்த இந்த படத்தை போட்டுருந்தா அவர் சொல்கிறது உண்மையாக விளங்குது இல்லை என்னென்னு தெரியாது. போட்டிருந்தேன். மற்றது 630 அமீஸ் கொப்பர்ஸ் கிச்சனில் தான் சாப்பாடு கூட கொடுத்துட்டு சென்னையில் நிற்கிறார் என்றும் மற்ற அந்த வாகனங்களையும் காட்டியிருந்தார். பார்க் பண்ணியிருக்கிற வாகனங்கள் கார் ஓட்டோ மற்றது மோட்டர் பைக்கிள் சைக்கிள் அதோட சாப்பாட்டுக்கு கிச்சனுக்கு போயிருக்கிறாருன்னு சொல்லி சாப்பாட்டுக்கு கொப்பர் கிச்சனுக்கு கொப்பா கிச்சன் எங்கள் சென்னையில் நாங்கள் காண இல்லை. நன்றி வணக்கம் சொல்லியிருந்தார். நான் 4 பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். மாணி நன்றி. வணக்கம் மாணி. நானும் 4 பேருடைய உரையரம்பு செய்து 4 பேர் 2 பேருடைய வாசிப்பெரும்பும் 4 பேருடைய உரையரம்பும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். தர்ணிகா செய்தியை தந்த தர்ணிகாவுக்கும் குருவி அந்த பறவைகளையும் கூடு குஞ்சுகளை பற்றி சொல்லியிருந்த அமிசுக்கும் வாழ்த்துக்கள். வாசிப்பெரும்பில திருக்குறள் இந்த இதுல உரையரம்பில திருக்குறள் பெற்ற அக்காவுக்கும் தம்பிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளணும். இன்னும் மேலும் முதல் சமர்க்க வேண்டும் என்று மாற்றியிருந்தேன். அமிஸ் வந்து சென்னையில் நிற்பதாகவும்
தரமிக்கா வந்து நீச்சல் தடாகத்தை காட்டியும் சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள், சிறப்புகள். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கவிதைக்கா இணைஞ்சிருக்கிறீங்க. அணைந்தால் நாங்கள் கவிதை நேரத்துக்குள்ளே செல்லலாம். வணக்கம் கவிதைக்கா. ஐஃபோன் என்று இருக்கின்றது, யார் என்று தெரியவில்லை. செல்வியாக்கா எங்கள் வீட்டில் ஒரு அசம்பந்தத்தையும் காணும். ஆக்கள் எல்லாம் அவங்க பிஸியோ. மியூட்டில் நிற்கிறீங்க. அங்கே நிற்கிற சட்டையா அது? சட்டை தான் தெரியுது, ஆளை காணும். சரி, கவரிக்கா வந்துட்டாங்க. வணக்கம் மாணி, வணக்கம் மாணி, வணக்கம். நான் கைதாட்டுங்க, தண்ணியை குடிங்க, குடிச்சிட்டு வாங்கோ. இல்ல குடிச்செல்லாம் சரி இல்ல, அவசரமா ஓடி வந்து விஷ்ணு என்னை ஏற்றிக்கொண்டு வார பாக்கிறதுக்கு இந்த கார் எடுக்க வேண்டிய ஒரு 4 காருக்கு முந்தின கார் வழியில போகாம, ஐயோ என்ன கடவுளை, இந்த நேரம் ஒரு நாள் இப்படி நடக்கிறீங்கள. அப்பன்னு பார்த்து என்ன நடந்தான்னு தெரியாது, எதுவும் டிக்கெட்டை விழுத்திட்டோமா என்ன நடந்தான்னு தெரியாது. ஒரு 10 நிமிஷம் அதுல வெயிட் பண்ணது, ஆனா வந்தாச்சு. ஓகே, அவங்க உங்களுக்கு மட்டுமே இல்லை, இப்படித்தான் எங்களுக்கு அவசரம் ஒன்று இருந்தா இப்படி ஏதாவது ஒன்று வந்து தடையா நிற்கும். ஒரு நாளும் அப்படி வார இல்ல, நிற்கும். விசேஷம் அது கூட லக்குக்கு அப்படி நடக்குது. அன்றைக்கு ராகவினானும் அப்படிதான் போயிட்டு அவசரமா ஓட்டி வர வேணும், நேரத்துக்குள்ள கடையும் போட்டிடுவாங்க. பார்த்தா அப்படியே கியூல வளமையா அதுல நிக்கிறது இல்லை காருங்க, அப்படியே நிக்குது. சரி, பொறுமை இழக்காம இருங்க மகடிட்டு நின்றுட்டு, ஆனா மனதுக்குள்ளேயோ டிக்கெட்டு கிட்டு கிட்டு இது எப்படா இவன் போவா, நான் எப்படா போய் விட்ட வரேன். இல்ல இந்த அவதி, நாங்களும் அவதிப்படையில அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நடந்ததுன்னா கோவம் வரும் ஒரு பக்கம், ஒன்னும் செய்யவும் இல்லாது, கஷ்டமா இருக்கு. நான் உறுதியில தான் வாணி கடைசியில தான் வந்து இணைய முடிஞ்சது. அதனால நான் கேட்கல. எல்லாருக்குமே நிறைஞ்ச வாழ்த்துக்கள். எல்லோரும் கூறிய அந்த திருக்குறள் போட்டியில வெற்றி பெற்றது, மற்றது எழுத்தோட இடைஞ்சு கொண்ட, மற்றது கடைசியில அந்த சாப்பாடு சென்னையில போயிருந்து அந்த அதை மாத்திரம் நான் கேட்டு இருந்தேன். எல்லோருக்குமே நிறைந்த வாழ்த்துக்கள். நஞ்சை புஞ்சையில் அங்க ஒரு உலாவுராஜ் தாயகத்துக்கு போயும் தன்னுடைய பணியை இடையறாத தொடர்கின்ற செல்வி நித்யானந்தனுக்கு நிறைவான. என்ன வீட்டுல வர படையாள் எல்லாம் இனிப்பின்னு தான் வருவார்கள். அப்ப இவர் இப்ப தனிமை தானே, எல்லாரும் பள்ளிக்கூடம், டீச்சர்ஸ், இப்படி பிள்ளைகள் டியூஷன். இப்ப டியூஷன் இல்லை, அப்ப வீட்டுல ஆக்கள் இல்லை, அப்ப அவருக்கு ஃப்ரீடம். சரி, வாங்க இதெல்லாம் கதைங்கோ. இந்த பக்கக்குள்ளேயே என்ன நடக்குறீங்க? என்ன அங்க வைக்க இங்க இருக்கிற வைக்க விட அதுதானே என்ன பயங்கர மழையோருக்கா பெய்தா மணியார் ஒரு சொட்டு அடங்க இல்ல, வைக்க அடங்கவே இல்ல. இல்ல, அந்த மழை சூட்டா கிளப்பிடும். சரியான சரியான ஒரு 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 இது நல்லா அடிச்சு பெய்தது மழை, ஆனா அசையவே இல்லை. இங்க இல்ல, ஆனா மழை குணமா இருக்கு. சரி, நன்றி. வரேன்னா வாசிப்பருமுறை ரம்பு நேரம். நன்றி, வணக்கம். ஓம் செல்வகா